ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அரசு சத்துணவுத் துறையில் நீண்ட நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சமையல் உதவியாளர், சமையலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேட்டகரி அரசு சத்துணவுத் துறையில் நமக்கு வந்து பேக்கெண்ட் இருக்குது. அது ஆட்களை தேர்வு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ தற்போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 8997 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அங்கன்வாடி அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசு சத்துணவுத் துறையில் 8997 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு எப்படி நிரப்பணும், என்ன பண்ணணும் அப்படின்ற முழு தகவலும் இதுக்கு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. உங்களை நேரடி பணி நியமனம் தான் பண்ணுவாங்க. 38 மாவட்ட வாரியாக தனித்தனியாக வேலை வாய்ப்பு இருக்கும். இதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றின முழு தகவலும் நான் முழுமையாக வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தற்போது வந்திருக்கக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புதல் அதற்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 13/3/2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா அரசாணையும் இருக்கும். முக்கியமாக இந்த அரசாணையை வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மேலே 4ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் காலியாக உள்ள மொத்த சமையல் உதவியாளர் பணியிடங்களில் 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிரப்பிட ஆணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி முழு தகவல் என்ன அப்படின்னா, சமையல் உதவியாளர், சமையலர், இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதற்கு என்ன ஃபார்மு, இதை வந்து கரெக்டாக எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற முழு தகவலும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த அரசாணையை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அரசாணையை ஃபாலோ பண்ணி நமக்கான அஃபிஷியல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆன உடனே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதை பற்றின முழு தகவல் இப்போ நம்ம பார்த்துடலாம். எப்பயுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும்.
இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு சத்துணவு அமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். சமையலருக்கு நீங்கள் 8th படிச்சிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள். சமையலர் உதவியாளருக்கு 5வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இல்லை ஃபெயிலாக இருந்தாலும் சமையலர் உதவியாளருக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி அதர்ஸ்க்கு எல்லாருக்குமே 21லேருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 18லேருந்து 42 வயசு, அதாவது மினிமம் ஏஜ் வந்து 18 வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து விடோஸாக இருக்கீங்க, டிவோர்ஸியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20லேருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத அவங்க ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான இந்த சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சத்துணவு அமைப்பாளருக்கு 7,700லேருந்து 24,200 வரைக்கும் இருக்கும். சமையலருக்கு 4,100, அதாவது உங்களுக்கு பேசிக் பே, அதிலிருந்து 12,500 வரைக்கும் இருக்கும். சமையலர் உதவியாளருக்கு 3,000லேருந்து 900 வரைக்கும் இருக்கும். என்ன ப்ரோ உடனே வந்து நமக்கு வந்து 24,000 கொடுத்துருவாங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பேவை வந்து பார்த்தீங்கன்னா 7,700 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. மினிமமாக நம்ம தமிழக அரசில் ஒரு சாதாரண பியூன்லேருந்து அவங்க வாங்கக்கூடிய பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 18,000 அப்படின்ட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கான சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 15,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், அதாவது பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே மாவட்டம், உங்கள் மாவட்டத்தோட பேர், ஊராட்சி ஒன்றியம், நகராட்சியா மாநகராட்சியா அப்படின்றது குறிப்பிட்ட மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம், இங்கே உங்கள் புகைப்படம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புகைப்படம் ஒட்டினதுக்கப்புறம் மனுதாரர் பெயர், தகப்பனார் பெயர், கணவர் பெயர் என்ன அப்படின்றத குறிப்பிட்டுட்டு மனுதாரர் இருப்பிட முகவரி என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. மாநகராட்சியா நகராட்சியா நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அந்த கல்வி தகுதியை நீங்கள் வந்து முக்கியமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கல்வி தகுதி 10th 8th என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மனுதாரரின் இருப்பிட முகவரி என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கு வாக்காளர் அடையாள அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா குடும்ப அட்டை நகல், வாரிசு சான்று, ஆதார் அட்டை நகல் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அங்கேருந்து அந்த சத்துணவு மையத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற டிஸ்டன்ஸ்னு நீங்கள் வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கும். பிற கல்வி தகுதிகள், இப்போ நீங்கள் 10th ஒரு சமையலர் உதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 8th குவாலிஃபிகேஷன், அதை தாண்டி ஏதாவது படிச்சிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் குறிப்பிடணும். திருமணமாக இருக்குன்னா திருமணமானவரா, விதவையா, ஆதரவற்ற விதவையா, கணவனாய் கவலைப்பட்டவரா அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லலாம். இதர தகுதிகளில் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லோக்கோ மோட்டார் டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மனுதாரரின் குடும்ப வருமானம், பிற குறிப்புகள் இதெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பிட்டு மனுதாரரின் கையொப்பம் இவ்வளவு நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் இதுக்கு காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலை வாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.